கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் வேதாகம அறிமுகம் என்கிற தொடரிலே இன்று 12வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்து தான் வேதாகமத்தின் கதாநாயகன். அவர்தான் வேதாகமத்தின் மையமாக இருக்கிறவர். புதிய ஏற்பாட்டில முதல் 4 புஸ்தகங்களிலும் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் அவருடைய போதனைகளையும் அவர் செய்த வல்லமையான பலத்த கிரியைகளையும் குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற விடயங்களை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் ஏற்று அதை புரிந்து அதன்படி செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கள். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறபடியால் நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, அவரே சத்தியம், சத்தியமாகிய அவரை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். இந்த பாட வேளைக்கூடாக உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நாங்கள் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய போதனைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர் பிரதானமாக சொன்ன பல விடயங்கள் இருக்கின்றன. இவருடைய ராஜ்யத்தை பற்றி அவர் போதித்தார், நியாய பிரமாணத்தை பற்றி போதித்தார், ஜெபத்தை குறித்து போதித்தார், தாழ்மையை குறித்து போதித்தார். இவை அவர் போதித்த சில பிரதானமான விடயங்கள். இன்னும் பல விடயங்களை குறித்து போதித்தார். எனவே நாங்கள் அடுத்து அவருடைய போதனைகளை பார்ப்போம். ஏனென்றால் அவருடைய போதனைகள் எங்களுக்கு முக்கியமானவை. இன்று அவர் ஜெபத்தை குறித்து போதித்ததை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் கவனிக்கிற ஒரு பிரதானமான விடயம் என்னவென்றால், அவர் ஜெபத்தை குறித்து போதித்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு மனிதனாக இந்த பூலகிலே வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தலைமுறை அவர் ஜெபித்த தருணங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நாங்கள் காண்கிறோம். அவர்தான் எக்காலத்திலும் இருந்த எல்லா மனிதர்களும் பார்க்க அதிகமாக ஜெபித்த ஒருவராக காணப்படுகிறார். அவர் இன்றும் பரலோகத்திலே இருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நாங்கள் எபிரேயர் 7:25 வாசித்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் எங்களுக்காக தேவனுடைய வலது பார்சத்திலே இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு இவ்வளவு ஆறுதல். ஏனென்றால் அவருடைய ஜெபம், எங்களுக்காக இருக்கிற ஜெபம் நிச்சயமாக பிதாவானவராலே கேட்கப்படும். ஆனபடியால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்த வாழ்க்கை அவர் எங்களுக்காக ஜெபிக்கிறபடினால எங்களுடைய இந்த வாழ்க்கை, எங்களுடைய பல போராட்டங்கள் மத்தியிலும் பலவித சோதனைகள் மத்தியிலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழத்தகுந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இயேசு ஜெபத்தை குறித்து போதித்தவற்றை சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஜெபத்திலே அவர் போதித்த ஜெபத்தை குறித்து போதித்த முக்கியமான விடயங்களில் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுகிற அவர் எங்களுக்கு போதித்த ஜெபம் இருக்கிறது. அதை நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே இயேசு ஜெபிக்கிறதை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி அவர் ஒரு மாதிரி ஜெபத்தை எங்களுக்கு தந்தார். இதே மாதிரி ஜெபம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் நாங்கள் இதை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் அவரிடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்று சொல்லி
அவர் ஜெபிக்கிறதற்கு அந்த ஜெபத்தை தந்ததை நாங்கள் மத்தேயு கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது அவர் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, அவர் எங்களுக்கு சொல்லி தந்தபடியால் நாங்கள் அதை கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு மாதிரி ஜெபம். எனவே இயேசுடைய போதனைகளில் மிக மிக முக்கியமானது, எல்லா போதனைகளும் முக்கியமானவை தான், ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமானது ஜெபத்தை குறித்த அவருடைய போதனைகள். என்ற ஜெபத்தின் மூலம்தான் நாங்கள் தேவனோடு நாங்கள் ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம், ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பிதாவை நோக்கி நாங்கள் எடுக்கிற எங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படுகிறது. அவர் இந்த ஜெபத்தில் நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 6, லூக்கா 11, அவர் இந்த ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி அவர் இந்த ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப இயேசு தேவனை பிதாவென்று சொல்லுகிறது ஒரு விடயம். ஏனென்றால் தேவன் இயேசுவினுடைய பிதா. அவர் எப்பொழுதும் பிதா என்று சொல்லி தேவனை குறித்து சொன்னதை நாங்கள் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் வாசிக்கிறோம். எனவே இயேசு பிதாவை, தேவனை பிதா என்று கூப்பிடுறது பொருத்தமானது, அதில் தடை இல்லை. ஆனால் அவர் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று எங்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுத்தருகிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்த்தோம், அவர் தேவகுமாரன். எனவே தேவன் அவருடைய பிதா என்பது ஒரு தனித்துவமான ஒன்று. தேவன் அவருக்கு பிதாவாக இருக்கிறார். ஆனால் அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற பொழுது அவர் எங்களை பிதா என்று கூப்பிட கற்பிக்கிறார். நாங்கள் தேவனை எப்பொழுதும் பிதா என்று சொல்லி, அதாவது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு ஒரு பிதாவுக்கும் குமாரனுக்கும், தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிறது போன்ற உறவு. அப்ப இந்த இதில் நாங்கள் காண்கிறோம், நாங்கள் தேவனுடைய குமாரர்கள், நாங்கள் தேவனுடைய குமாரர்கள். அப்ப இயேசுவும் தேவனுடைய குமாரன் ஆனபடியினால அவருக்கு எங்களை சமமாக்குவது போல இருக்கிறது பிதாவோடு இருக்கிற உறவு. இயேசுவுக்கு பிதாவானவரோடு மிகவும் அந்யோன்யமான நெருக்கமான உறவு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு வேளையிலே தான் அவர் எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து எங்களுக்காக தண்டனையை பெற்றுக்கொள்கிற ஒரே வேளையிலே தான் அவர் பிதாவினுடைய சமூகத்தை உணர முடியாமல் என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையிலே பிதாவை நோக்கி கதர்னதை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஒரு தருணம் தவிர மற்ற வேளைகள் எல்லாம் அவர் பிதாவோடு மிக நெருக்கமான அந்யோன்ய உறவை தொடர்ந்து பேணிக் கொண்டிருந்தார். இயேசுவுக்கு பிதாவோடு ஒரு அந்யோன்யமான உறவு இருந்தது. எங்களோடும் அவர் தம்மை சமமாக்குகிறார். அதாவது எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ இயேசுன்ற பிதா, அவர் எங்களுக்கும் பிதா. அதே போல அப்ப எங்களை பிதாவினுடைய அன்புக்குள் அதை எங்களை கொண்டு வருகிறது. பிதாவினுடைய குமாரன் குமாரத்திகள் என்கிற அன்புக்குள் எங்களை கொண்டு வருகிறது. நாங்கள் ஒரு குடும்பமாக இதன் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறோம். அவரை பிதா என்று கூப்பிடுகிற நாங்கள் யாவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர். நாங்கள் அந்த பரம தகப்பனுடைய பிள்ளைகள் ஆனபடியால நாங்கள் எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் இருக்கிறோம். பிதாவாகிய பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரே அந்தஸ்திலே இருக்கிறோம். ஒரு அன்பான குடும்பத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் பவுல் வேதத்திலே வேறு இடங்களிலே சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் விளக்கத்தை கொடுக்கிறது. உதாரணமாக நாங்கள் ரோமர் 8:14 பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, ரோமர் 8:14 மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் தேவனுடைய ஆவியால வழிநடத்தப்பட்டால் நாங்களும் தேவனுடைய புத்திரர் ஆனபடியால தேவன் எங்களுக்கு தகப்பனாக பிதாவாக இருக்கிறார். அதே போல நாங்கள் கலாத்தியர் 4:6 நாங்கள் பார்த்தால் நாங்கள் அங்கு வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க
கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப நாங்கள் தேவனுடைய புத்திரர். அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்களுடைய இருதயங்களில் அனுப்பினார். அப்ப ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அவர் எங்களை பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக எங்களை வழி நடத்துகிறார். அதே போல நாங்கள் எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். ஆனால் 5ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அதை வாசிக்கல. 5, 6ஆம் வசனங்கள், பிரியமானவருக்குள் நாம் தாம் தமக்குள் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய புத்திரர், சுவீகார புத்திரர், சன்ஸ் ஆஃப் அடாப்ஷன். அவர் எங்களை சுவீகரித்திருக்கிறார் அவருடைய புத்திரராக இயேசு கிறிஸ்து மூலமாக. அது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் எங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய தமக்கு சுவீகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார். அப்ப தேவன் எங்களுக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியா. தேவன் எங்கள் மீது மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். முன்னமே முன்னமே தீர்மானித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். அப்போ பவுலுடைய இந்த சுவீகார தேவனுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவி எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். எங்களுக்கு எப்பொழுதும் பிதாவாகிய தேவனிடம் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடன் சேருகிற ஒரு பெரிய சிறப்பு உரிமை, ஒரு சலாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் தான் எங்களுக்கு பிதாவை எங்கள் தகப்பன் சொல்லி, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, பரமண்டலத்திற்கு எங்களுடைய தகப்பனே என்று சொல்லி அவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறபடினால அவர் பிதாவை கூப்பிட்டது போல நாங்களும் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சிறப்பு உரிமையை, ஒரு சலாக்கியத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த சலாக்கியத்துக்காக. எங்களுக்கு எப்பொழுதும் பிதாவினுடைய சன்னிதானத்தில் கிட்டி சேருகிற சலாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் பிதாவானவரால் அன்பு கூறப்படுகிறோம். பிதாவானவர் தன்னுடைய குமாரனா இயேசுவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல பிதாவானவர் எங்களிலும் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று இதன் மூலமாய் காணக்கூடியதா இருக்கிறது. இப்ப அதே பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது. இயேசு எப்பொழுதும் பிதாவை குறித்து ஒரு பாதுகாப்போடு இருந்தார். பிதாவை குறித்து ஒரு பாதுகாப்போடு இருந்தார். அதாவது பிதா அவரோடு இருக்கிறார் என்கிற ஒரு பாதுகாப்பு. அவர் மனுஷனாயிருந்தார் பூமியில. அவர் தேவகுமாரன் பூமியில மனுஷகுமாரனாக இருந்த பொழுது அவருக்கு பிதாவை குறித்து, பிதா தன்னோடு கூட இருக்கிறார், பிதாவினுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் தம்மோடு கூட இருக்கிறது என்கிற அந்த பாதுகாப்பு அவருக்கு அவசியமாயிருந்தது. அதே பாதுகாப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசு எங்களுக்கு காண்பித்த இந்த ஜெபம் ஒரு முழுமையான ஒரு ஜெபம். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற இந்த ஜெபம் ஒரு முழுமையான ஜெபம். அதாவது இதுல ஜெபத்தினுடைய எல்லா அம்சங்களும் இதுல இருக்கின்றன. எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இந்த ஜெபம் எங்களுக்கு காண்பிக்கின்றது. அது ஆராதனையோடு துவங்கி தேவனை துதித்து அவருடைய பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே என்று சொல்லி அங்கு உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. அப்ப நாங்கள் ஆராதனையில இருந்து இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறது. முடிவிலே அது விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது. நாங்கள் கடைசி பகுதியை நாங்கள் பார்த்தால் எல்லாம் விண்ணப்பங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியுங்கள், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சோதனை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது. இப்ப நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். நாங்கள் ஜெபிப்பது தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம். நான் இதை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது நான் இதை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஜெபிப்பது தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம். இயேசுடைய நாட்களில் இருந்த பரிசேயர்கள் அவர்கள் மனிதராலே காணப்படும்படி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திலிருந்து ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக எங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு இருக்கிற பலன் மனிதரால புகழ்ச்சி. இவர் ஒரு ஜெபிக்கிறவர், இவர் ஒரு ஜெப வீரன்,
மனிதர்களுடைய பாராட்டும் புகழ்ச்சிக்காகத்தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், மனுஷரால காணப்படும்படி. மனுஷர் அவர்களை காணவில்லை, மனுஷர் காணப்படாத இடத்தில் அவர்கள் சில வேளை ஜெபிக்கவே மாட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார் அப்படி, நீயோ ஜெபம் பண்ணும்போது, இயேசு சொன்னார், நீ ஜெபத்தை பற்றி அவர் சொல்லக்கல, அவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி நீ மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக நீ ஜெபிக்க வேண்டாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். இது ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம் கூட. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்கு போய் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த ரங்கத்தில் எங்களை பார்க்கிற பிதா, அவர் எங்களை பார்க்கிறது மாத்திரம் எங்களுடைய இருதயத்தையும் பார்க்கிறார், எங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார். அவர் எங்களுக்கு வெளியரங்கமாக அவர் பலனளிக்கிற பொழுது அது எல்லாராலும் காணப்படும். நாங்கள் ஜெபம் பண்ணும் போது யாராலும் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் சொல்றேன், எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம். நாங்கள் சபையில ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, எங்களுடைய குடும்ப ஜெபம் அல்ல, எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் யாரும் காணத்தக்கதாக, எங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் கூட நாங்கள் காணத்தக்கதாக ஜெபிக்க வேண்டியது இல்லை. சிலோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று தெரியலாம், உங்கள் வீட்டில் எங்களோட கூட வசிக்கிறபடியால். ஆனால் அவர்கள் கூட காணப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு கூட நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதில்லை. இது மிக முக்கியமானது. இன்றைக்கு சிலர் ஜெபிப்பார்கள், சிலரோட உபவாசிப்பார்கள், சொல்லுவார்கள் 40 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம். அது கூட அங்கே உபவாசத்தை பற்றியும் அவர் அதே போல தான் சொல்லுகிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். நாங்கள் ஜெபத்தை குறித்து தான் பேசுகிறோம். இப்போ இயேசு எதை பற்றி பேசுகிறார்? வெளி தோற்றமாக அல்ல, இருதயத்தில் இருந்து வர வேண்டும். அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் மனிதர் காண செய்தார், மனிதருடைய புகழ்ச்சியை போற்றுதலை விரும்பினார். மனுஷர்களால் தாங்கள் மதிக்கப்பட வேண்டும், தாங்களை உயர்வாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அவர்கள் அனுஷ்டித்த மத சம்பந்தமான காரியங்கள் அமைந்திருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீயோ உபவாசிக்கும் போது, நீயோ தான தர்மம் நீ அவைகளைப் போல மற்றவர்களைப் போல வேண்டாம். இது பிதாவை நோக்கி. அப்ப எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கிறது. எங்களுடைய தான தர்மங்கள் தேவனை நோக்கி. நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது தேவனை நோக்கித்தான், தேவனுக்காகத்தான் கொடுக்கிறோம். மனிதர்களால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் புகழப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் அல்ல. இப்போ ஜெபம் ஒரு தனிப்பட்ட உறவு. அது பிதாவுக்கும் அவருடைய புத்திரிகளாக இருக்கிற எங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு உறவு என்பதை இயேசு எங்களுக்கு தெளிவாக காண்பித்தார். இப்போ நாங்கள் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த காலத்தில் இருந்த மத குருமாருடைய காரியங்கள் வித்தியாசம். அவர்கள் மற்றவர்களுக்காக செய்தார்கள், மற்றவர்களால் பாராட்டப்படுவதற்காக புகழப்படுவதற்காக அவர்கள் செய்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், தேவனால வருகிற புகழ்ச்சியை மாத்திரம், தேவனால வருகிற மகிமையை மாத்திரம் நாங்கள் தேட வேண்டுமே ஒழிய மனுஷரால வருகிற மகிமையை, மனுஷரால வருகிற பாராட்டு புகழ்ச்சியை மனுஷர் காணப்படும்படியாக எதையும் நாங்கள் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதில்லை. என்றால் இயல்பாக நாங்கள் மனுஷர் என்ற ரீதியில, மாம்சத்தில் மற்றவர்கள் எங்களை புகழ்வது, மற்றவர்கள் எங்களை அங்கீகரிப்பது, பாராட்டுவது, அதை விரும்புவது ஒரு மனுஷ இயல்பு. சிலவளை யாரும் இப்போ ஒரு போதவர் ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு மற்றவர்கள் அதை பற்றி இது ஒரு நல்ல செய்தி, இது தேவனிடத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்று யாரும் சொன்னால் அப்படி ஒரு அங்கீகாரத்தை விரும்பலாம் சில வேளை. ஆனால் மனுஷர்கள் அங்கீகரிக்கிறது, பாராட்டுறது தவறு அல்ல. நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை குறித்து பாராட்டலாம், நன்றி சொல்லலாம், அது பொருத்தமானது தான். ஆனால் அதற்காக நாங்கள் புகழப்படுவதற்காக, பாராட்டப்படுவதற்காக, மற்றவர்களால் உயர்வாக மதிப்பிடப்படுவதற்காக நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. அதை நாங்கள் தேடி நிற்க கூடாது. நாங்கள் எப்படி எங்களுடைய மனநிலை இருக்க வேண்டும் என்றால், தேவனாலே வருகிற கனப்படுத்துதல், தேவனாலே வருகிற பாராட்டுதல், தேவனாலே வருகிற உண்மைத்துவம். இப்போ இயேசுனர் கடைசி நாட்களில் நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கல, ஆண்டவர் அந்த நல்ல உக்கிரான பாரனை பார்த்து நல்லது, உண்மையும் உத்தவமுள்ள
ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா இப்பொழுது அநேகத்துக்கு உன்னை நான் பொறுப்பாக வைக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்றான். அப்படியான பாராட்டுத்தான் எங்களுக்கு வேண்டும். இந்த தேவன் எங்களுடைய உள்ளத்தை காண்கிறார், எங்களுடைய உள்நோக்கத்தை காண்கிறார், நாங்கள் எதற்காக எதை செய்கிறோம் என்பதை காண்கிறார். மனுஷருடைய புகழ்ச்சிக்காக அல்ல, தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்ப நாங்கள் மனுஷருடைய கனப்படுத்தலையோ மனுஷரங்களை கௌரவிக்கிறதையோ நாங்கள் தேட வேண்டியதில்லை. தேவன் ஒருவர் மாத்திரம் எங்களுடைய காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது இயேசு ஜெபத்தை பற்றி சொன்ன விஷயங்களை பற்றி பல விடயங்களை சொன்னார். நாங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது பார்க்கவில்லை. மிக முக்கியமானது ஒன்று இயேசு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி ஜெபத்தை பற்றிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை இயேசு அங்கு சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்க ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். உவமை, இயேசு எப்பொழுதும் உவமைகளூடாக பேசுகிறவர். அதாவது ஒரு ஆவிக்குரிய விடயத்தை நாங்கள் விளங்கத்தக்கதாக ஒரு உலகத்திலே நடக்கிற ஒரு நிகழ்வு, உலகத்திலே இயற்கையாக அல்ல உலகத்திலே நடக்கிற ஒரு சம்பவத்தை அதன் மூலம் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய காரியத்தை இயேசு காண்பித்தார். எப்படி அவர் காண்பித்தார் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஜெபிக்கிறதை விட்டு விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி நாங்கள் அங்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஏழை விதவையை பற்றி, அவள் ஒரு நியாயாதிபதி இடத்திலே, அது ஒரு பொல்லாத நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அவனுக்கு ஒருவரை பற்றியும் கவலை இல்லை, தேவனை பற்றியும் கவலை இல்லை, யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை என்பது அவனுடைய உணர்வு. ஆனால் இந்த விதவை ஒவ்வொரு நாளும் அவனிடத்துல விண்ணப்பம் பண்ண, அவனிடத்துல கெஞ்சி கேட்டான், எனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இடையில இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். தேவனுக்கு பயப்படுறவனா இருந்தால் தன்னுடைய கடமையை அவன் செய்ய வேண்டும், தேவன் தன்னிடத்துல கணக்கு கேட்பார் என்று சொல்லி அவன் அதை செய்வான். மனுஷருக்கு மதிக்கிறவனா இருந்தால் மனுஷர் மீது அவனுக்கு ஒரு இரக்கம், அன்பு, பரிவு இருக்கிறது. ஆனபடினால மனுஷருக்கு செய்ய வேண்டிய நீதியான காரியத்தை செய்வான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு காரியம், இந்த விதவை அடிக்கடி என்னை அலட்டி கொள்ளாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அவன் ஒரே ஒரு காரணத்துக்காக இவள் வருந்தி கேட்டுக்கொண்டான், நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வருந்தி கேட்டுக்கொண்டாள், விட இல்லை, அலட்டி கொண்டே இருந்தாள். அவளுக்கு நியாயம் செய்யப்பட்டது. இப்ப இயேசு சொன்னார் என்னென்றால், நாங்களும் எங்களுடைய ஜெபத்தில் அந்த விதவையை போல இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விடயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அதை வலியுறுத்தி சொல்றார். தேவன் அப்படிப்பட்டவர், தேவன் அநீதியுள்ள நியாயாதிபதி போல அல்ல. அவர் மிகுந்த அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், எங்களை குறித்து பரிதவிக்கிறவர், எங்களுடைய வேதனை கஷ்டங்களை குறித்து உணர்கிறவர், எங்களை காண்கிறவர், எங்களுடைய சுக துக்கங்களில எங்களுடைய வாழ்க்கையை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒருவர். நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாக பதில் கொடுப்பார். சிலர் அங்கே வருந்தி கேட்கிறார். இயேசு எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு காண்பித்தார், இந்த விதவையை போல. அப்போ மிகவும் அன்புள்ள தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வார், எங்களை காப்பாற்றுவார். தேவன் அங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த உவமை இருக்கிறது. 7ஆம் வசனத்துல சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அது ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஒரு வாக்கு. சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்வார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
இரவும் பகலும் கூப்பிடு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நாங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவருடைய பிள்ளைகள். அவருடைய விடயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இதே போன்ற ஒரு உவமையை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலேயும் காண்கிறோம். அங்கு நாங்கள் முதல் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மாதிரி ஜெபத்தையும் அங்கேதான் நாங்கள் வாசிக்கிறோம். அது லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். அது 1ஆம் வசனத்தில் இருந்து இந்த ஜெபம் 2ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. சீஷர்கள் ஜெபம் பண்ண தங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு இந்த ஜெபத்தை சொன்னார் என்று லூக்காவில் இருக்கிறார். லூக்காவில் அவர் இதுவும் ஒரு உவமையைத்தான் சொன்னார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கு, நான் லூக்கா 11:5 வாசிக்கிறேன். தனக்கு சிநேகிதனாயிருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து அவர்களுக்கு உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு அவன் தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்தவனுக்கு கொடாவிட்டால் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இங்கேயும் இயேசு சொல்றார், வருந்தி கேட்கிறது, வருந்தி கேட்கிறது, வருந்தி கேட்க. அப்ப நாங்கள் ஒரு நாளும் ஜெபிக்கிறதில்லை, சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கிறதை விட்டு விடக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறதுல தொடர்ந்து உறுதியா இருக்க வேண்டும். தொடர்ந்து இயேசு சொல்லுகிறார் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில இருந்து, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டிடுவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு துறக்கப்படும். லூக்கா 11:10 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியா இருக்கணும் என்று சொல்லி இயேசு ஜெபத்து குறித்து கற்றுக் கொடுத்த இன்னும் ஒரு உவமை. நாங்கள் இதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 7:7 சொல்றது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:8 சொல்லப்பட்டிருக்க, ஏனெனில் கேட்கிறவனுவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அங்கே இயேசு ஒரு தகப்பனை பற்றி சொல்லுகிறார். ஒரு தகப்பனிடத்துல மகன் வந்து அப்பத்தை கேட்டால் அதுவும் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய உங்களில் எந்த மனுஷன், பொல்லாதவர்களாகிய ஒரு மனுஷன் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுக்க மாட்டான், முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேளை கொடுக்க மாட்டான். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள், அதனுடைய பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம். இப்போ இது வந்து நாங்கள் மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். அதே போல இங்கே பார்க்கிறோம், பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் நன்மையானவற்றை நிச்சயமாய் கொடுப்பார். அதே போல லூக்கா 11:13 இதே உவமையை இயேசு சொல்லி அங்க சொல்ற, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்றார். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுகிற ஒருவருக்கும் கூட தேவன் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார் என்று சொல்லி அங்கு இயேசு சொல்லுகிறார். அதாவது ஜெபிக்கிறதுல ஒருபோதும் விட்டு விட வேண்டாம். தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து தட்டு, தொடர்ந்து தேடுங்க. இயேசு எங்களுக்கு சொன்ன வார்த்தை. அது இயேசு என்று ஜெபத்தை பற்றி எங்களுக்கு சொன்ன முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அவர் பரம தனம், அவர் எங்களுக்கு நன்மையானவற்றை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஜெபம் இப்படி மனுஷர் பார்வைக்காக அல்ல, மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்காக அல்ல. இன்னும் இயேசு ஜெபத்தை பற்றி பல விடயங்களை சொன்னார். அடுக்கு வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டியதில்லை, திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதில்லை. நான் கேட்கிற பொழுது பரமபிதாவுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேண்டியது. ஆனாலும் நாங்கள் அவரிடத்துல வருந்தி கேட்க வேண்டும்.
சில பிடிவாதமாக கேட்கணும். சில பிள்ளைகள் பிடிவாதமாக பெற்றோரிடத்தில் கேட்பார்கள். பெற்றோர் அந்த பிடிவாதத்தால் சிலவுடைய அவர்கள் கேட்கிறத கொடுக்க பிள்ளைகளுக்கு அது நல்லதில்லை என்றால் கூட சிலவுடைய கொடுத்து விட்டுடுவார். ஆனால் இங்கே நாங்கள் திருவனத்தில் நன்மையானவைகளை கேட்க சொல்லி பரமகித தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இப்போ இந்த ஏழை விதவை கேட்டால் அவள் கேட்கப்பட்டாள். இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவள் அடிக்கடி தன்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு, தன்னை அலட்டி கொள்ளாதபடிக்கு இவளுடைய காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன்னுடைய இதயத்தில் சிந்தித்து கொண்டான் என்று சொல்லி இயேசு சொல்லி போட்டு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விடயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் இன்று ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இயேசு போதித்த அநேக விடயங்கள் உண்டு. நான் இன்றைக்கு ஜெபத்தை பற்றி, ஜெபம் எங்களுக்கு மிகவும் வேண்டியது. இயேசு எப்பொழுதும் ஜெபித்தார். ஆனால் இயேசுவை பற்றி சீஷர்கள் என்ன கண்டார்கள்? நாங்கள் மார்க் 1:35 பார்ப்போம். மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமானவரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு தாமே ஜெபம் பண்ணினார். அவர் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற வேளையில அவர் ஜெபம் பண்ணினார். யோவான் ஸ்நானனுடைய தலை சிறைச்சேதம் செய்யப்பட்ட பொழுது அவர் வனாந்திரத்தில் போய் அங்கே தனியே இருந்தார். இயேசு எப்பொழுதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் ஒரு ஜெப வீரன். அவர் எங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, அவரே அந்த மாதிரியையும் எங்களுக்கு காண்பித்தார். அவர் பூமியில இருந்த நாட்களில் நம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவர் வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாங்கள் எபிரேயர்ல வாசிப்போம். அவர் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார். அவர் கேட்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் ஜெபித்து அவர் கேட்கப்பட்டார் என்று சொல்லி, அப்போ அவருடைய ஜெபத்தை பிதாவானவர் எப்பொழுதும் கேட்டார். அதே போல எங்களுடைய ஜெபத்தையும் பிதாவானவர் கேட்பார். என்றால் அவருடைய பிதா, அதே போல அவர் எங்களுடைய பிதா. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி பிதாவாக தேவன் எங்களுக்கு இருப்பது ஒரு பெரிய காரியம். உண்மையாக இன்றைக்கு சில சமயத்தவர்களுக்கு தேவனை பிதாண்டு சொல்வது கூட கஷ்டம். முஸ்லிம்களுக்கு ஒரு நாளும் தேவனை பிதாண்டு சொல்லவே முடியாது அவர்களுடைய மார்க்கத்தில். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் அவரை நோக்கி பிதா என்று சொல்லி நாங்கள் கூப்பிடக்கூடியதாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களுடைய ஜெபங்களை தேவன் எப்பொழுதும் கேட்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என்றால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் பிதாவுக்கும் இடையில நின்று மத்தியஸ்தம் பண்ணுகிறார். ஆனபடியால பிதாவானவர் எங்களை நோக்கி பார்க்கிற வேளையில எங்களில் இருக்கிற இயேசுவை எங்களுக்காக மத்தியஸ்தம் செய்கிற, எங்களுக்காக பரிந்து பேசுகிற, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற இயேசுவை அவர் காண்கிறார். ஆனபடியால எங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். நாங்களும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஜெபத்தில் சோர்ந்து போக வேண்டாம். பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். இந்த மாதிரி ஜெபத்தில் இன்னும் பல விடயங்கள் உண்டு. இதுல முதல் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து. முதல் அவருடைய நாமத்தை குறித்து. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தான் ஆராதனை, வழிபாடு. அவருடைய நாமம் எல்லாத்திலும் பார்க்க அவருடைய நாமம் உயர்ந்தது, மேலானது. ஆனபடியால அந்த நாமம் மகிமைப்படவும் பரிசுத்தப்படவும் அந்த நாமம் உயர்ந்திருக்கும். அடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக. அதாவது அவருடைய ராஜ்யம் நாங்கள் பரலோகத்தில் மாத்திரமல்ல, பூமியிலும். ஆனால் அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற எங்களை ஒருவருக்குள்ளேயும் அவருடைய ராஜ்யம் வந்தது. எங்களை எவ்வளவுக்கு அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ள விரிவாக்கம் அடைகிறது. அடுத்து அங்கே ஜெபித்தார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதோ பூமியிலும் செய்யப்படுவதாக. இது முக்கியமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். என்றால் ஆண்டவருடைய சித்தம் பூமியில செய்யப்படுறது. நாங்கள் பார்க்கல ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படவில்லை. பூமி தாறுமாறாக இருக்கிறது. நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. மனுஷர் அதால் இவ்வளவோ பாதிப்படைந்திருக்கிறார்கள். அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில பெற வேண்டும். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும். அடுத்தது எங்களுடைய தேவைகளுக்காக
நாங்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் பல வேளைகளில் மறந்து விடுறது. இதையெல்லாம் தேவன் எங்களுக்கு தந்தது. தேவன் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. எங்களுக்கு சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர், சாப்பிடுவதற்கு நல்ல போஷாக்கு உள்ள உணவு, எங்களுக்கு சரீர சுகம், ஆரோக்கியம், பலன், மன சமாதானம், மன நிம்மதி, எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள், வசதிகள் எல்லாம் தருகிறது தேவன். பல வேளைகளில் தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் இதையெல்லாம் தேவனால எங்களுக்கு நாங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தர்றபடினாலே சில வேளை நாங்கள் அதை எங்களுக்கு விரும்புகிற மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேவனால தான் எல்லாம் கொடுக்கப்படும். இப்போ சுத்தமான தண்ணீர் இல்லை என்றால் நாங்கள் உயிர் வாழவே முடியாது. மாசடைந்த காற்று இருந்தால் அது எங்களுக்கு பல வியாதிகளை கொண்டு வரும். இப்போ எல்லாம் தேவை. எங்களுக்கு போஷாக்கான ஆகாரம் தேவை. எங்களுக்கு வாழ்வதற்கு உகந்ததான ஒரு சூழல் தேவை. அமைதியான சூழல், சமாதானமான சூழல், சச்சரவில்லாத சூழல், யாவரோடும் நாங்கள் ஒரு முரண்பாடு இல்லாமல் வாழ்றது என்றால் அதுவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு கிருபை. எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல உறவுகள், நல்ல சபை ஐக்கியம், எங்களை வழி நடத்துகிற சபையினர், எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், மீது அன்பா இருக்கிறவர்கள் எல்லாம் தேவன் எங்களுக்கு தந்தவை. ஆனபடியால் நாங்கள் இதற்காக தேவனுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து தான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்பது வேற்றுமை நிலவில்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாகுபாடின்றி வேறுபாடின்றி எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த ஜெபத்தில் முக்கியமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம், எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனும் எங்களை மன்னிப்பார். அப்போ அவர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ஜெபம், இது அடிக்கடி எவர்னாலும் நினைவு கூறுகிற ஜெபம், சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அந்த எங்களை சுற்ற பல தீமைகள் உண்டு. பலவிதமான காரியங்கள் எங்களை சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்கள், எங்களை விழுத்தக்கூடிய, பாவத்தில் விழுத்தக்கூடிய, எங்களுடைய சாட்சியை இழக்கக்கூடிய, தேவனுடைய மகிமையை இழக்கக்கூடிய காரியங்கள் பல எங்களை சூழ்ந்திருக்கின்றன. ஆனபடியால் இவற்றில் இந்த தீமையான காரியங்களில் இருந்து தேவன் எங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுக்குரியவர்களே. ஆமென். இந்த ஜெபம், நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் தியானித்து ஜெபிப்பது அவசியம். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தந்தீர்கள் சுவாமி. நீங்கள் கற்றுத்தந்த ஜெபத்துக்காக நன்றி. நீங்கள் ஜெபத்தை பற்றி எங்களுக்கு தந்த வழிகாட்டல்களுக்காக நன்றி. எப்படி நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றணும். நாங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது அந்த ரங்கத்திலே காண்கிற பிதா எங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அந்த அருமையான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதுவும் நாங்கள் லூக்கா 11 பார்த்தோம். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விடயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்ற அருமையான வாக்குறுதிக்காக நன்றி. இன்னும் இந்த பாதி ராத்திரியிலே கூட இந்த சிநேகிதனா இருக்கிறதுக்காக அவன் அந்த அப்பத்தை கொடுக்காவிட்டாலும் வருந்தி கேட்கிறதுக்காக கொடுப்பான் என்று சொல்லி இன்னும் வருந்தி கேட்கிறதே எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னதுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் மன்றாட்டி ஜெப வீரர்களாக எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே வந்து துதித்து ஆராதித்து ஜெபிக்கிறவர்களாக எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை தொடர எங்களை வழிநடத்தி இயேசு எங்களுக்கு தந்த அருமையான போதனைகளிலே ஜெபத்தை குறித்த போதனையை சிலவற்றை நாங்கள் இன்று எங்களுடைய சிந்தனைக்கு தியானத்தை எடுத்துக்கொள்ள இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.